கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த. ஹாய்ங்க. ஜூலை 5 ஃப்ரைடேவோட ஃபுல் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அவருக்குமே இன்றைக்கி லீவு தான். ஸோ எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகுது. நான் லஞ்ச் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா மத்தியானம் வந்து மூவி போகிறோம், சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம். இப்போ லீவ் விட்டதுனாலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு யாருமே சாப்பிட்றதே கிடையாது. அதனால் டைரெக்டாக லஞ்சே பண்ணிட்டேன். ஏன்னா பசங்க வந்து டைரெக்டாக லஞ்சு தான் கேட்பாங்க. பாப்பா 2 பேருக்குமே வந்து கிட்னி பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். எனக்கும் அவங்களுக்கும் வஞ்சிர மீன் கொஞ்சம் இருந்தது. நிறைய மாங்காய் போட்டு வஞ்சிர மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மாங்காய் போட்டு வந்து மீன் குழம்பு பண்ணுறேன். நான் சாப்பிட்டதும் கிடையாது. இப்போ தான் வந்து நான் இது போட்டெல்லாம் சாப்பிட்றேன், மாங்காய் போட்டெல்லாம். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புளியோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா, மாங்காவில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால. குழம்புமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கிச்சன் வேலையெல்லாம் குக்கிங் முடிச்சுட்டு மாவு வந்து எப்பயுமே அரைக்கிற தோசை மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து மில்லட்டு தோசை. இது இட்லியும் பண்ணிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ரெசிபியை வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன மில்லட்லாம் போட்டேன்னு இப்போ ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வரகு, திணை, சாமை, ராகி, கருப்புளுந்து, குதிரைவாளி, பனிவரகு, அப்புறம் வந்து இது மாப்பிள்ளை சம்பா. இது எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. அதை நம்ம அடுத்து எப்பயுமே அரைக்கிற மாதிரி தான் உப்பு போட்டு அரைச்சிட்டு புளிக்க வச்சிடணும். அது புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை, இட்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது தோசைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, எனக்கு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்தேன் இல்லையா, அப்போ தான் அந்த கிரைண்டர் வாங்கினது. இங்கே யூஎஸில் தான் வாங்கினேன், ஒரு இந்தியன் ஸ்டோரில் வந்து வாங்கினது. 11 to 11:30 வந்து அவள் சாப்பிட்ருவா. இதான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒரு ப்ரன்ச் மாதிரி சாப்பிட்ருவா. அப்போதே வந்து குக்கிங் ரெடி ஆகிடுச்சானா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. சரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. ஷிபானிக்கு வந்து இந்த கைக்குத்தல் அரிசி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து இந்தியன் ஸ்டோரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து சோனம் மசூரி கைக்குத்தல் அரிசி அப்படின்னு தான் கிடைக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் பொன்னி அரிசி இருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஊர்லேலாம் கைக்குத்தல் அரிசி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இட்லி அரிசி இருக்கும்ல அது மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இங்கே இந்தியன் ஸ்டோரில் அந்த மாதிரி அரிசிலாம் கிடைக்காதுங்க. இங்கே 99 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் வந்து நான் எப்பயுமே இந்த கைக்குத்தல் அரிசி வாங்குவேன். நம்ம ஊரில் இங்கே வந்து கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, அது பேர் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் ப்ரௌன் ரைஸ் அப்படின்றது வேறு, கைக்குத்தல் அரிசி அப்படின்றது வேறு. ஏன்னா எனக்குமே தெரியாமல் இருந்துச்சு. நான் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டயட்டீஷியன் தான் சொன்னாங்க ப்ரௌன் ரைஸ் வேறு, கைக்குத்தல் அரிசி வேறு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா அது நல்லா பசி தாங்குங்க, அதுக்காக தான் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு டைம் கொடுத்தேன், இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஒயிட் ரைஸ் எப்போயாவது தான் சாப்பிடுவா, பட் ப்ரௌன் ரைஸ் தான் கண்டினியூஸாக வந்து ஷிபானி எடுத்துக்கிறது. மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் நான் வந்து அரைப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி தோசை தானே ஊற்றுவோம், அதனால் என்னோடய கைக்கு வந்து பயங்கரமாக புளிச்சிரும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ ஒரு 11:30 கிட்ட ஆகுது, பாட்டி வைக்கிறேன்னா ஈவினிங்கே வந்து நல்லா பொங்கி வந்துடும். வின்டர்னாலும் சரி சம்மர்னாலும் சரி என்னோடய கைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிரும். நான் வந்து இந்த பழைய சோறோட வடகம் வந்து அடிக்கடி பண்ணுவேன். நீங்கள் நிறையா ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பசங்களுக்கு வந்து அதை கொடுப்பேங்க. 2 பேருமே வந்து இல்லை எனக்கு வேணாம் பிடிக்காது அப்படிம்பாங்க. ஒரு டைம் வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன். ஸோ அக்கா தங்கச்சி 2 பேருமே டேஸ்ட் பார்த்தாங்க. அதில் ஷிபானிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால எப்பயுமே ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறா வீட்டில் இந்த பழைய சாதத்தோட வடகம். அந்த வீட்டிலனா வெளியில் காய வைப்பேன். இங்கே வந்து வெளியில் காய வைக்க முடியல, ஏன்னா பள்ளியாக வருது. இங்கே இருக்கிற பள்ளியை பார்த்தோன்னாலே பயமாக இருக்கும். அப்படியே தலையை தூக்கி நம்மளை பார்க்கும், கலர் சேஞ்ச் ஆகும், குட்டியாக தான் இருக்கும். அதோட கழுத்து பக்கத்துலலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு வேளை விஷமாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்ட்டு தான் வெளியிலலாம் காய வைக்கிறது இல்லை. என்னென்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 நாள் கிட்ட ஆயிடுச்சு காய. அங்கே அப்படின்னா
கொஞ்சம் ஒரு 2 நாளே சூப்பராக காஞ்சிரும். பட் பரவாயில்ல இருக்கட்டும், சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சாச்சு. இப்போ தானே வீடு மாறி இருக்கோம். மாறி வந்து 1 வீக் கூட ஆகலை. நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அவங்களால வேலையே பார்க்க முடியலை. அதனால தாங்க காலையிலேருந்தே ஃபுல்லாக அது கூட மல்லு கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா கரெக்டாக நல்லா ஒர்க் பண்ண வச்சா தான் அடுத்தடுத்து அவங்களால வேலை பார்க்க முடியும். இன்றைக்கி மூவி போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வரல அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எங்கேனாலுமே வர முடியும் அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து இந்த சிங்க்குக்கு அடியில் இன்னும் வந்து சரியாக எந்த திங்ஸுமே வைக்கலை. அங்கே அப்படின்னா கிரைண்டர் அண்ட் மிக்ஸி, அப்புறம் இந்த ஆயில் ஐட்டம் அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். இங்கேயுமே அது மாதிரி தாங்க வைக்க போகிறேன். ஆனால் என்னென்னா அதை விட இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நான் திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமே நோட் பண்ணேன். கொஞ்சம் வந்து இடமெல்லாம் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து அண்டர் த சிங்க் மேட்டு. இது வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது. அந்த கிரைண்டர் மிக்சியெல்லாம் வச்சுட்டு இழுக்கும்போது தான் சம்டைம் கிழிஞ்சிரும். ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் கிழிஞ்சு போயிருச்சு. அங்கே நம்ம பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே வந்து எனக்கு கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன். சரி நம்ம எப்படி புது வீட்டுக்கு போகிறோம்ல, அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இதுக்கு டிஷ்யூ பேப்பர் விரித்து தான் வச்சுருந்தேன். டிஷ்யூ பேப்பர் விரித்து வச்சோம் அப்படின்னா க்ளீனிங் ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நம்ம வந்து சிங்க்கு ஒழுகாது. இன்கேஸ் ஒழுகுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாத்திரம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த எட்ஜஸ்லேருந்து தண்ணி வந்து சிந்திட்டே இருக்கும். அப்படி சிந்திட்டே இருக்கப்ப ஃபுல் தண்ணியுமே வந்து இந்த அடியில் தான் போய் நின்றுக்கும். அதனால வந்து டிஷ்யூ பேப்பரில் ஒட்டி ஒட்டி டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே ஊறிடும் அந்த வுட்டில். அதனால் க்ளீனிங்க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி அண்டர் த சிங்க்கு லைனர் வாங்கிட்டீங்க அப்படின்னா க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஆயில்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நான் வந்து வேறு ஒன்று வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா இடத்த ரொம்ப அடைக்காது அப்படின்னு தாங்க பார்த்தது. ஆன்லைனில் தான் பார்த்தோம். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ப்ரைஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் ரொம்ப காஸ்ட்லியாக ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஒரு டைம் ராஸ் போயிருந்தோம். இது $12 எனக்கு கிடச்சிது. பயங்கர ஆச்சரியம், என்னடா அது $12 தான் அப்படின்ட்டு. அதனால் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் மோஸ்ட்லி வந்து நம்ம அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அந்த ஆயில் அப்புறம் உப்பு அது எல்லாமே வந்து இங்கே தான் வைக்கிற பிளானு. தேங்காய் எண்ணெய் என்னோடய குக்கிங்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பீனட் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், அது உப்பு நெய் அது மட்டும்தான் வைக்கிற பிளானு. ஆனால் என்னன்னாங்க, இப்போ நான் வந்து நெய்யெல்லாம் முன்னாடி நிறைய காய்ச்சி வச்சுருவேன். அது மாதிரி நிறைய பெரிய நெய் பாட்டில்லாம் நீங்கள் கீழ் இதில் செல்ஃபில் வைக்க முடியாது, மேலே தான் வைக்க முடியும். அதனால் இப்போ நெய் காய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா நெய் எனக்கு காலி ஆயிடுச்சு. ஒரே 1 பார் பட்டர் மட்டும்தான் போட்டு காய்ச்சிட்ருக்கேன். கீழே வந்து குட்டி இதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து குக்கிங்க்கு அப்படின்னா கண்டிப்பாக செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நிறையா டைம் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இந்தியன் ஸ்டோர்லேயே கிடைக்குங்க, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் ஆர்டர் எடுப்பாங்க, சேல் பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து. நீங்கள் அவங்கக்கிட்ட வேணும் அப்படின்னாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஊரில் எப்படி செக்கில் ஆட்டின எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லியோ, அதே மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மடங்கு அதிகமாக தான் நீங்கள் மணி கொடுக்கணும். பட் என்னென்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னா, அதனால தான் அது வாங்கிடுறது. இது வந்து 1 லிட்டருங்க. அந்த பெருசு வச்சுருக்கேன்ல, எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் இல்லையா, அது பெருசு வந்து 1 லிட்டர். 5 லிட்ரு வாங்கிடுவோம். அவங்க மொத்தமாக 5 லிட்ரு கொடுப்பாங்க. சம்டைம் 5 லிட்ரு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லிட்டராக வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 5 லிட்ரு மொத்தமாக கொடுக்கறத விட 1 லிட்டர் ஒரு 5 இது வாங்குறது தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுனா கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்களா, இதுனா ஹெவியாலாம் இருக்காது. ஆக்சுவலி ஏன் மெட்டி போடலை அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்னோடய மெட்டி வந்து உடஞ்சிருச்சு. நானும் மெட்டியெல்லாம் போடாமல் இருக்கிற ஆள் கிடையாது. எனக்கு மெட்டி போடுறது ரொம்பவே பிடிக்கும். 2 மெட்டி போட்டிருப்பேன் எப்பயுமே. ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த தொணை மெட்டி ஒடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மெயினான மெட்டியுமே உடஞ்சிருச்சு. இங்கே என்னென்னா, நீங்கள் இந்த நகைக்கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னாலுமே மெட்டி வந்து இருக்காது, வெள்ளியே இருக்காதுங்க. நான் நிறைய டைம் வந்து வெள்ளி தேடி இருக்கேன். பட் வெள்ளி வந்து கிடைக்காது. ஊரில் இருந்துமே வெள்ளி வந்து கொரியர் பண்ண முடியாது. ஏன்னா அம்மாலாம் கேட்டாங்க, நான் கேட்க சொன்னேன். எனக்கு இமீடியட்டாக எனக்கு மெட்டி வேணும் அப்படின்னா அவங்க உடனே வந்து வாங்குறதுக்கு தான் போய் எல்லாம் பண்ணாங்க. கொரியர்கிட்டையுமே கேட்டாங்க. அவங்க மெட்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் மறைச்சி வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா சென்னையில் கண்டுபிடிச்சிருவாங்களாம் ஸ்கேன் பண்ணுறப்ப. அப்படி இல்லைன்னா இங்கே யூஎஸ்க்கு வரும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஃபைன் பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. சம்டைம் வந்து இது பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் வேணாம் அப்படின்ட்டாரு கொரியர் அனுப்புகிறவங்க அங்கேயும்.
இங்கே வந்து ஆன்லைன்லலாம் கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு நான் ஒரு டைம் கூட செக் பண்ணது கிடையாது. எல்லாருமே ரெடி ஆயாச்சுங்க, சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எங்ககிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு கிளம்புறோன்னா 1/2 ஹவர் முன்னாடியே எல்லோரும் ரெடி ஆயிடுவோம். அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம்தான். பட் வந்து இப்போ சினிமா தியேட்டர் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு கெட் டுகெதர் போகிறோம், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தான் மொத ஆளா இருப்போம். அது வந்து சில சமயம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் ரெடியானோம் அப்படின்லாம் நிறைய டைம் எனக்கு இங்கே தோணியிருக்கு. பட் அந்த பழக்கத்தை மாற்ற முடியல. பட் நல்ல பழக்கம் தானே, நம்ம மாறிட்டோம்னா பிள்ளைங்க மாறிடுவாங்களே அப்படின்ட்டு தான் அப்படியே அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நேராக வந்து எக்ஸ்ஃபினிட்டி தான் போகிறோம். அங்கே போயிட்டு கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் மோடம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, வேறு புதுசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. அதனால கூட ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே வந்தாச்சு. அப்புறமேட்டு அவங்க வந்து எங்களை வந்து தியேட்டரில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஷிபானி தான் இப்போ ஓட்ட போகிறா. ஏன்னா அவள் இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் போயிடுவா. இப்போ வந்து 11th போகிறா இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தான் எங்கே போனாலும் அவள் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு வந்து தனியாக ஓட்டணும் அப்படின்னு ஆசை. பட் எங்களுக்கு வந்து விடுறதுல விருப்பம் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணா, நம்ம நல்லா ஓட்டினாலும் பின்னாடி முன்னாடி வர்றவங்க கரெக்டாக வரணும். அதனால் கொஞ்சம் வருஷத்துக்கு நீ வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் கார் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ லாங் ட்ரைவ்லாம் போகிறோம் அப்படின்னா அவள் கேட்பா, நான் கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன்ப்பா அப்படின்ட்டு. பட் புது ரூட் அப்படின்னா புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களாம் விடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதான். ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இல்லையா வழியெல்லாம். அதனால தான் அவளை வந்து விடுறது கிடையாதுங்க. அந்த பீச் போகிறப்ப கூட கேட்டுகிட்டே இருந்தா, அம்மா வந்து நான் ஓட்டுறேன், அப்பா நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. 2 பேருமே அலோவே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டோம். நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஓட்டு அப்படின்ட்டு. இப்போ வந்து சினிமா வந்து 1:45 தாங்க ஸ்டார்ட் ஆகும். 1:45 தான் சினிமா டைமிங்கு. ஆனால் 2:30 ஆயிரும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நாங்கள் போகிற மூவி வந்து ஜுராசிக் வேர்ல்டு ரீபெர்த். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. 3D தான் புக் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் தான். போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பாப்கார்ன், அப்புறம் பாப்பாவுக்கு ஐசி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து போவோம். இங்கேருந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கேயே சாப்பிடணும். வெளியிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பேக்குள்ளே வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம ஊர்லலாம் மாதிரிலாம் செக் பண்ண மாட்டாங்க. கையில் இருந்தால் மட்டும் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு. நம்ம ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ நாங்கள் தமிழ் மூவிக்குமே போவோம். பட் தமிழ் மூவியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து கூட்டம் ரொம்ப இருக்காதுங்க. தமிழ் மூவிக்கு ஓரளவாவது கூட்டம் இருக்கும். இந்த படத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல. ஆனால் சில அனிமேஷன் மூவிக்கெல்லாம் போவோம்ல, அதுக்கெலாம் கூட்டம் சுத்தமாக இருக்காதுங்க. நம்ம தனியாகவே பார்த்துட்டு வர்ற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் மூவி அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஜுராசிக் பார்க் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தது நம்ம 6th நான் படிச்சுட்ருந்தேன். அப்போ ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்க தியேட்டருக்கு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போயுமே ஜுராசிக் பார்க்கு, ஜுராசிக் வேர்ல்டு எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே பார்த்துட்டு தான் அந்த சினிமாக்கே வந்தோம். எந்த படம் இந்த மாதிரி பார்ட் 2, 3 வர்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது கனெக்ட் ஆகும்ல நல்லா. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டு போகிறது. இங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு கூட்டமே இல்லைங்க, ரொம்பலாம் இல்லை. நம்ம ஒரு 12 வயசுக்குள்ளே அப்படின்னா ஒரு டிக்கெட் இங்கே, 12 வயசுக்கு மேலே அப்படின்னா டிக்கெட் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ் மூவிலாம் இருக்குது அப்படின்னா டிக்கெட் ஃபேர் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேக்கு தான் தமிழ் மூவிக்கு கூட்டமுமே வரும், நம்ம மக்கள்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயுமே கூட்டம்லாம் வரமாட்டாங்க. கொஞ்சம் பேர் வேணால் வந்து இருப்பாங்க. அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னமோ போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு 1/2 ஹவர். அதுக்கப்புறம் வந்துங்க, என்னடா அதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சும்மா அந்த மால்குள்ளே தான் இருக்குது தியேட்டர். அதனால் கடைகள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க பாப்பா 2 பேருமேவும். ஏன்னா ஷிபானியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களாம், நிறைய வந்து சம்மர் ட்ரெஸ்லாம் புதுசு வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் சும்மா போய் பார்த்துட்டு வரலாமா அம்மா அப்படின்னு கேட்டிருந்தா. சரி சினிமா முடிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.